இன்றைய கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 90 சங்கீதம் 14 வசனம் 15 வசனம். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்கிறாரு. 90 சங்கீதத்துல 14:15 சொல்லிக்க, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கழுகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றாரு. நான் வார்த்தை சொல்றேன். ஆனா அந்த ஆண்டவர் நீங்க காலையிலேயே அதிகாலையில ஆண்டவரை தேடி அவரை நீங்க நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர்களை கேட்கும் போது கலிகூர்ந்து மகிழும்படி கர்த்தர் கண்டிப்பா நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் தான். அதிகாலையில நீங்க எழுந்திரும். அதிகாலை எழும்பி ஆண்டவரை கேட்கும் போது ஆண்டவர் நம்மளை என்ன செய்யறாரு, அவரு வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலேயே எங்களை அவருடைய கிருபையினால் அவர் என்ன செய்யுங்க திருப்தியாக்குகிற தேவனதான் இருக்கிறார். என்கிட்ட காலை தூரம் அவருடைய கிருபை புதியதுன்னு வேதம் கூறுகிறது. காலை தூரம் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறாங்க. நீங்க ஆண்டவர் உங்களுடைய புதிய கிருபை எங்களுக்கு தாங்க ஏசப்பா, உங்க புதிய கிருபை தந்து எங்களை ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு உங்களுடைய மனபாரம் நிறைய இருக்கும், பாரங்கள் இருக்கதான் செய்யும். ஏன்டா அதுக்கு மேல உள்ள வசனம் 13 வசனம் போட்டிருக்குது. கர்த்தாவே திரும்பி வாரும், எது வரைக்கும் கோபமா இருப்பீர், உமது அடியாருக்காக பரிதபியும் அப்படின்னு வசனம் இருக்குது. அப்ப திரும்பி வாரம் எது வரைக்கும் நீங்க எங்க மேல கோபமா இருக்கு. நிறைய பிள்ளைகள் குடும்பத்துல ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ, ஆண்டவர் என்னை வெறுத்துட்டாரோ, நான் ஆண்டவர்கிட்ட தூரமா போயிட்டனோ, ஏசப்பா இனி எனக்கு தேட மாட்டாங்களா, ஏசப்பா ஒரு பிள்ளைகளை வைக்க மாட்டாங்களா, ஆண்டவருடைய கோபம் என் மேல இருக்குன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு ஆண்டவர் மேல நினைச்சு நான் கஷ்டப்படலாம். ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் செய்திருக்கலாம். ஆனாலும் அந்த காரியத்திலிருந்து நீங்க ஆண்டவர் சமுத்திர கெஞ்சி கேட்கும் போது அந்த காரியத்துல நம்மள ஒரு விடுதலை பண்ணுகிற தேவனா இருக்கிறாரு. அவர் நம்மளை மன்னிக்கிற தேவனா இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, அவர் திரும்பி வருவார். கோபமா இருப்பீர், உமது அடியாருக்கு பரிதபியும் அப்படின்னு சொன்னவரு ஆண்டவர் நமக்காக பரிதபிப்பார். பரிதபிக்கிற தேவன் தான். அவர் ஆவியில கலங்கினார். மரியாள் அழும்போது லாசரு கல்லறைக்குள்ள இருக்கும்போது அழுதுகிட்டு இருக்கிற மரியாள் அப்ப ஆவியில அவர் கலங்கினாருன்னா போட்டிருக்கோம். நீங்க கண்ணீர் வடிச்சு ஆண்டவரேன்னு சொல்லி அழும்போது திரும்பி வாரம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவர் இணைச்சவர் நமக்காக அவர் பரிதவித்து அவர் இணைச்சவர் நமக்காக இறங்கி சிறையிருப்ப அவர் திருப்புகிற தேவன் தான். திருப்ப மாட்டேன்னு சொல்லவே மாட்டாரு. அவரு சொல்லியிருக்கிறாருல, ஒரு வரி நான் புறம்பே தள்ளவே மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாருல. அதனால நீங்க ஆண்டவர்கிட்ட அதிகாலையில கேளுங்க, ஏசப்பா காலை தூரம் இப்படி கிருபை புரியுதுன்னு சொன்னீங்களப்பா, புதிய கிருபை எங்களுக்கு தாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி கேளுங்க. புதிய கிருபை தாங்க ஏசப்பான்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல கெஞ்சி நீங்க கேளுங்க. நம்ம அதிகாரமா கேட்க எந்த தகுதியுமே கிடையாது. ஆண்டவர்கிட்ட அதிகாரமா கேட்கறதுக்கு தகுதி இல்லை, அவர்கிட்ட கோபப்படுறது எந்த தகுதியும் இல்லை, நமக்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாது. ஆனால் கிருபையாக நம்மளை ரட்சித்திருக்கிறாங்க ஏசப்பா. கிருபையா ஒரு பிள்ளையாக கர்த்தர் வைத்திருக்கிறாரு. அது பெரிய கிருபை. அந்த உலகத்துல மக்கள் எங்கெங்கெல்லாமோ போறாங்க, நிம்மதி இல்லாம சமாதானம் இல்லாம நிம்மதியை தேடி எங்கெல்லாமோ போறாங்க. ஆனா ஆண்டவருடைய இரக்கம், நம்ம இருக்கிற இடத்துல ஆண்டவரை கூப்பிடுறோம், ஆண்டவர் இறங்கி நம்ம ரட்சிக்கிறாரு. தேவ சமுத்திரம் தாழ்த்தி கேட்கும் போது கெஞ்சி கேட்கும் போது நம்ம மேல இரக்கம் உள்ள தேவன் இறங்கி நம்மளை விடுதலை பண்ணுவாரு. நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் தான். அவர் சிலுவையில நமக்காக எல்லா ஆசீர்வாதத்தையும் சம்பாத்தியம் பண்ணி வைத்துட்டாரு. அதனால நம்ம தான் நினைச்சோம் அதிகாலை எழும்பி ஆண்டவரை தேடணும். ஒரு கிருபையை நம்ம என்ன செய்யணும், கிருபைக்காக காத்திருக்கணும். நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உங்க கிருபை எங்களுக்கு வேணும்ப்பான்னு சொல்லி கேளுங்க. கிருபை தாங்க ஏசப்பான்னு கேளுங்க. இன்னைக்கு கிருபைனா என்னன்னே தெரியாம இருக்கிறாங்க. அதான் இப்ப பவுல் சொல்றாரு, ஆண்டவரே என் சரீரத்துல உள்ள முள்ளு கொடுக்கப்பட்டிருக்க ஆண்டவரே, அது சாத்தானுடைய முள்ளா இருக்கு, நீ அடிக்கடி கொட்டுது அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அந்த என் முல்லை எடுத்து அதை எடுத்து அப்புறப்படுத்துங்கப்பான்னு அவர் கேட்பாரு. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, உன் விலகினத்தில் என் பலம் பூர்வமா விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொன்னாரு. அப்போ ஆண்டவர் சொல்லும் போது பவுல் என்ன செய்யார், சந்தோஷப்பட்டு அந்த பாடுகள்ல அவர் சந்தோஷப்பட்டாருன்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அவங்க 9 நினைக்கிறேன் 2 Corinthians 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தில் போட்டிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நீங்க அது எந்த ஒரு காரியமானாலும் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் எனக்கு இதுல இருந்து விடுதலையே கிடைக்காதா, எனக்கு இதுல இருந்து ஒரு நிம்மதியே எனக்கு வராதா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஆனா கர்த்தருடைய கிருபை இருந்துச்சுன்னா, கிருபை இல்லை நம்ம என்ன செய்யலாம், எல்லா காரியத்தையும் தாண்டி போகலாம். அவருடைய கிருபை நமக்கு வேணும். ஆண்டவர் சமூகத்துல நீங்க எப்பவும் கெஞ்சி நில்லுங்க.
ஆண்டவரே உங்க கிருபை எனக்கு வேணும் ஏசப்பா, நான் உங்க பிள்ளை தானப்பா, நான் என்ன தப்பு செஞ்சாரோ எனக்கு மன்னிச்சிருங்க ஏசப்பா, என்ன தப்பு என்று இருந்தாலும் மன்னிங்க ஏசப்பான்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் இறங்கி வந்து நம்மளை மன்னிக்கிற தேவனா இருக்கிறாரு. அதனால நீங்க கலங்காதீங்க, கஷ்டப்படாதீங்க. ஆண்டவர் சொல்லிருக்க காலை தூரம் அப்படி நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கழிவுந்து மகிழும்படி காலையிலே எங்களை உங்களுக்கு கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கிறதுனால நீங்க அது டெய்லி சொல்லுங்க. ஆண்டவரே எங்க வாழ்நாளெல்லாம் நாங்க மகிழ்ந்து களி கூறும்படி ஆண்டவரே காலையிலேயே எங்களை உமது கிருபையினால எங்களை திருப்தியாக்குங்கப்பான்னு சொல்லுங்க. கிருபை எங்க இருக்குதோ ஆண்டவருடைய திருப்தி, சமாதானம், சந்தோஷம் எல்லாம் நமக்கு வந்துடும். அதனால நீங்க எதையும் குறிச்சு கலங்காதீங்க. அடுத்த வசனம் போட்டுக்கு தேவரே எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் அப்படின்னு. அப்போ நம்மளுக்கு சில காரியங்கள் நம்ம சிறுமைகளை ஆண்டவர் அனுமதிக்கிறாரு. சில காரியங்களை நம்ம சரி பண்றதுக்காக நம்மள நினைச்சாரு ஆண்டவர் அனுமதிக்கிறாரு. அதனால எங்களை சிறுமைப்படுத்தின நாட்கள் 15ஆம் வசனத்துல 90ஆம் அதிகாரம் சங்கீதம் 90:15 தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் எங்களை சரியாக நீங்க எங்களை என்ன செய்யுங்க, மகிழ்ச்சியாக்குங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி இருக்கு வசனம். அதனால சரிய துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் நெருக்கத்தை கண்ட நாட்களுக்கும் சரியாக ஆண்டவர் நம்மளுக்கு வருஷத்தை நினைச்சு நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன். அவர் எல்லாத்தையும் நினைச்சுவார், நம்மளை மகிழ்ச்சியாக்குற தேவன். நீங்க அந்த 14, 15 அப்புறம் 13 வாசிச்சுக்கோங்க. 13ஆம் வசனத்துல கர்த்தாவே திரும்பி வரும், எது வரைக்கும் கோபமாயிருப்பீர், உமது அடியாருக்கு நினைச்சியும் இறங்கும் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. பரிதபியும் அப்படின்னு இருக்கிறாரு. நமக்காக பரிதபிக்கிற தேவன் தான், அவர் இறங்கி வருகிற தேவன் தான். நம்மளை அவர் சிநேகிதன் தான் சொல்லி இருக்கிறாரு. என்னுடைய ஊழியக்காரங்க எனக்கு சிநேகிதனா இருக்கிறாங்க, சகோதரனா இருக்கிறாங்க, சகோதரியா இருக்காங்க அப்படிதான் சொல்லி இருக்கிறாரு. தேவ சுத்தத்துமே செய்யறவங்க எல்லாம் என்னுடைய சகோதரனும் சகோதரியமா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால கத்திரி அவங்க தாய் தகப்பனமா இருக்காங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. நிறைய ஆண்டு நம்மளை பற்றி வர்ணிச்சுப்பாங்க அவருடைய பிள்ளைகளை. அதனால நீங்க தேவ சமூகம் எப்பவும் ஒரு இரக்கமுள்ள பிள்ளைகளா இருங்க. நீங்க ஆண்டு பரிதவிக்கணும்னா நீங்க உங்களுக்கு தாழ்த்தி ஆண்டு சமூகத்துல கெஞ்சி கேளுங்க. இந்த காரியத்தையும் ஆண்டவரே இந்த காரியத்தை நான் எந்த காரியம் யாராதான் சரிதான் ஆண்டவரே என் வாழ்நாளெல்லாம் எனக்கு மகிழ்ந்து களி கூறும்படி ஆண்டவரே சோதனைய காலையிலே எங்களை இணைச்சு உங்களுக்கு கிருபினால் திருப்தியாக்கும் தாவீது சொன்னது போல கிருபினால் எங்களை திருப்தியாக்குங்க ஏசப்பா நீங்க சொல்லுங்க. அது மாத்திரம் இல்ல, தேவரே எங்களை சிறுமைப்படுத்துற நாட்களுக்கு அவர் சிறுமப்படுத்துறாரு, நம்மளதான் சிரமப்படுத்துறாரு. அவர் தான் ஏன் சிரமப்படுத்துறாரு, நம்ம சரியாக முறையில அவரை பின்பற்றல, நம்ம கோணத்தில் கிண்டிக்கிட்டு இருந்தோம், நம்ம இஷ்டத்துக்கு நடந்துகிட்டு இருந்தோம், மாம்ச விரும்பினபடி நம்ம போய்கிட்டு இருந்தோம். அதனால நம்மள என்ன செய்யறாரு, சரிப்படுத்துகிறாரு. குயவன் கையில இருக்க களிமண்ணை போல அவர் என்ன செய்யறாரு, நம்மள உடைச்சு வளைஞ்சு எடுக்கிறாரு. உடைச்சு வளைஞ்சு எடுத்ததை நம்ம எதுக்கு உபயோகப்படுத்த முடியுமே தவிர இருந்த வண்ணமாக நம்ம இருந்தோம்னா ஒண்ணுமே செய்யவே முடியாது. எந்த ஒரு பொருளையும் நீங்க கடையில போயோ மார்க்கெட்ல போயோ வாங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த பொருளை நம்ம அப்படியே சாப்பிட முடியாது. எந்த காரியம்னா ஒரு கத்திரிக்காய் எடுத்து தஞ்சதான், ஒரு வெண்டைக்காய் எடுத்து தஞ்சதான், ஒரு தேங்காய் வரஞ்சதான், எல்லாத்தையுமே கத்தி வச்சு கட் பண்ணி நம்ம எடுத்து மிக்சியில போட முடியும். மிக்சியில போடுறோம், அடுப்புல அது நெருப்புல போடுறத சட்டியில வச்சு கொதிக்க போடுறோம். அப்படிலாம் அந்த வேலையில பயிர் செஞ்சது நடந்துட்டு தான் இருக்கும். அந்த காரியத்திலாம் இருந்து அப்படின்னா நம்ம சமையல் செஞ்சு சாப்பிட முடியும். அதே போல நம்மளே அப்படியே நம்ம இருந்த வண்ணமாக ஆண்டவர் ஒண்ணும் பண்ண முடியாது. சில காரியங்களை எங்க உடைக்கணும் எங்க செதுக்கணும்னு சொல்லி நம்மளை செதுக்கி நம்மளை உடைச்சு வளைஞ்சி நம்மளை என்ன செய்வாரு, ஆண்டவர் அவருடைய வேலைக்கு நம்மளை கரெக்ட் பண்ணுவாரு. அவருடைய பிள்ளையாவ நம்மளை வைப்பாரு. ஏசப்பா பிள்ளைகளுக்கு ஒருத்தர் வருது, பாடுகள் வருது, துன்பங்கள் வருது அப்படின்னா ஆண்டவர் நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறாருன்னு தான் அர்த்தம். அந்த அன்புதான் தன்னை அவர் நேசிக்கிற பிள்ளைகளை நினைச்சுறாரா, சிச்சிக்கிறாருங்கிற வசனம் இருக்குது. சிச்சித்து போதிக்கிறாரா, சிச்சி நம்ம அற்பமா எண்ணவே கூடாதான். ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்துடணும். ஏன் ஆண்டவரை உங்க ஏற்றுக்கொண்டு எனக்கு ஏன் இந்த பாடு, எனக்கு ஏன் இந்த வேதனை, எனக்கு ஏன் இந்த கண்ணீர், எதுக்காக எல்லாரும் என்னை இப்பெல்லாம் பாடு படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி இருந்தா ஆண்டவர் அனுமதி இல்லாம யாருமே வாய் அசைக்க முடியாது, யாருமே கையும் அசைக்க முடியாது, காலையும் அசைக்க முடியாது. யோசேப்புக்கு சொன்னது போல அந்த எக்ராஜர் சொல்லுவார்ல, என்னுடைய அனுமதி இல்லாம காலையோ கையோ யாரும் அசைக்க முடியாது கூடாதுன்னு சொல்லி யோசேப்புக்கு சொல்லும் போது அந்த மக்களுக்கு சொல்லுவாரு, என்னுடைய அனுமதி இல்லாம யாரையும் கையங்காலையும் அசைக்கவே கூடாது. அவர் என்ன சொல்றாரோ அதுதான் அப்படின்னு சொல்லி முடிப்பார். யோசேப்பு என்ன சொல்றாரோ அதான். அதே போல ஆண்டு நம்ம சில காரியங்களை ஆசீர்வதிக்க வேண்டியது வரும். சில காரியங்களை அவரு பிள்ளையா நம்மளை நினைச்சு சுத்தம் பண்ண வேண்டியது வரும். அப்ப சில காரியங்கள் நம்மளுக்கு பிரச்சனையா தெரியும். அந்த பிரச்சனைக்கு பிறகுதான் நம்மளை நினைச்சுவாரு, ஆகா ஏசப்பா அந்த காரியத்தை செய்தது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படும் மாதிரி
கர்த்தர் மாற்றுவாரு. அதனாலதான் போட்டு வசனம் போட்டிருக்க 15 வசனத்துல, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாகும். சரியா மகிழ்ச்சி ஆக்குவாருங்க. சரியா மகிழ்ச்சியா தான் நம்ம வைப்பாங்க. சந்தோஷமும் சமாதானம் நம்ம இருத்து நிரப்புவாரு. ஒரு சில காலங்கள் வரைக்கும் இந்த உபத்திரத்துக்கு நம்மளை நினைச்சு ஒரு ஆண்டு கையில கொடுப்பாரு. உடைச்சு வளைஞ்சு எடுத்து எல்லாம் அவர் பார்வைக்கு சரியா வர வரைக்கும் அவர் நம்மள உடைச்சு வளைஞ்சு எடுத்துட்டே இருப்பாரு. அவர் எல்லாம் கரெக்ட் பண்ணி வச்ச பிறகு அது நீட்டாக்கி நம்மளுக்கு சமாதானத்தை சந்தோஷம் கொடுத்து கர்த்தர் அவருடைய பாதையில நம்மளை நடத்த வைப்பாரு. நம்மளும் அவரு பாதையிலே நடந்துருவோம். அதான் பெரிய ஆசீர்வாதம். அதனால இப்படிப்பட்ட பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் கர்த்தர் நமக்கு எல்லாத்துக்கும் தந்திருக்கிறாரு. இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு. ஆண்டவர் செய்வாரு. அந்த காரியத்தை செஞ்சு சிறுமைப்பட்ட நாட்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் சரியாக மகிழ்ச்சி ஆக்குவாரு. நீங்க அது காலையே எழுதி ஆண்டவரை தேடுங்க. அது மாத்திரம் இல்ல, ஆலயத்துக்கு நல்லா போங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா வேதம் வாசிங்க. ஆண்டவர் என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. எல்லாம் பரிசுத்தோடு என்னை சொன்ன உங்க பிள்ளையாவே நீ வச்சுக்கோங்க ஏசப்பான்னு சொல்லுங்க. கர்த்தர் அப்படியே உங்களை நடத்துவார். கண்கள் முடிச்சு தீபமா செதிப்போம். இல்ல அன்பின் பரிசுத்தம் இல்ல பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி சொல்றேன் ஏசப்பா. நல்லவரே, வல்லவரே, உயர்ந்தவரே, அடைக்கலமே, நம்பிக்கை, துருகமே, பலனாகிய கர்த்தாவே, உமக்கு நன்றி சொல்றேன் ஏசப்பா. அந்த வெளியிலும் தகப்பனே சோத்திரப்பா. ஆண்டவரே நீ சோத்திர தகப்பனே, சோத்திர தகப்பனே. துன்பத்தையும் நெருக்கத்தையும் கண்ட நாட்கள் சரியாக எங்களை மகிழ்ச்சி ஆக்கும் ஆண்டவரையும் சொல்லி தாக்கு கேட்டது போல மகிழ்ச்சியாக்க ஜெபிக்கிறையா. எந்தெந்த பிள்ளைகள்லாம் என்னென்ன பாடுகளை கடந்து போறாங்களோ அந்த காரியத்தை அந்த பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீ ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. உங்க நாமத்தை மையப்படுத்துங்க ஏசப்பா. ஆண்டவரே சோதர நாங்கள் தகப்பனே, சோதர தகப்பனே. காலை தூரம் உடைய கிருபை புரியுன்னு சொன்னது போல நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் தகப்பனை மகிழ்ச்சியா இருக்க முடியாத ஆண்டவரே எங்களை தகப்பனே நீர் என்ன செய்ய ஆசீர்வதியும் ஆண்டவரையும் சொன்னது போல ஆண்டவரே நாள்தோறும் நாங்கள் மகிழ்ச்சியா இருக்க, காலை தூரம் நாங்கள் மகிழ்ச்சியா இருக்க ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறையா. எந்தெந்த பிள்ளைங்க கண்ணீரோடு இருக்கிறாங்களோ, வேதனையோடு இருக்கிறாங்களோ, கலக்கத்தோடு இருக்கிறாங்களோ ஆண்டவரே எந்த அம்மே குடும்பத்துக்கு பல பிரச்சனைகளப்பா சோத்திரப்பா. எல்லா பிரச்சனைகளும் எல்லா பிள்ளைகளையும் நீர் விடுதலை பண்ணி ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆசீர்வதிங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க தகப்பனே, ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பா. எந்த பிள்ளைக்கு என்ன தவறுனாலும் மன்னிச்சிருங்க ஏசப்பா. ஆண்டவரே உமக்கு முன்பாக உமக்கு பின்னால பயபக்தியோடு உமக்கு சுவாமிகள் வார கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே தூரிஷா தலப்பா ரீகலப்பா. ஒவ்வொரு பிள்ளையும் என் அன்பு தகப்பனே பயத்தோடு நடுக்கத்தோடு என் கர்த்தருக்கு முன்பாக வர கிருபை செய்யுங்கப்பா. எங்களை தாழ்த்துக்கிறோம் வெறுமையாக்குறோம். எல்லா பிள்ளையும் தொடுங்கப்பா. ஒரு பிள்ளையும் உங்களுடைய சமூகத்துக்கு வந்து உங்களுடைய சமூகத்துல வந்து அன்றைய உமக்கு முன்பாக வந்து யாரும் வெறுமையா போனது இல்ல தகப்பனே. ஆசீர்வாதத்தோடு அனுப்பி இருக்கிறீர்கள் கர்த்தாவே. ஒருவர் கூட கைவிடப்படக்கூடாதப்பா. எந்தெந்த கண்ணீர்ல இருக்கலாம் கண்ணீர் வடிக்கிறாங்களோ எல்லாத்துலயும் கண்ணீரை தொடங்கி ஏசப்பா நீ தொடர்ச்சி ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே செல்வா என்ற சகோதரனுக்காக ஜெபிக்கிறையா. அவங்க தொழிலை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறையா. ஆண்டவருடைய கடல் தொழிலை ஆசீர்வதிங்க தகப்பனே. அவங்க குடும்பத்துல தகப்பனே சுகம் வியாதியா இருக்கிற அந்த கோமா ஸ்டேஜ்ல இருக்கிற அந்த தாயாருக்கு நல்ல ஒரு சுகத்தை நீ கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ரத்தம் அவங்களுக்குள்ள இறங்கத்தையா அற்புதங்களை செய்யுங்க ஏசலாம் ஜெபிக்கிறையா. ஆண்டவரே என்னென்ன காரியத்துக்காக அப்படி சமத்துல வந்து நிக்கிறாங்களோ எல்லாவற்றிலிருந்து நீ விசாரிக்கிறது இருக்கிறபடிதான் எல்லா பிள்ளைகளையும் மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே உடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, முழுவதுமே நாமத்தை சோத்ரி. ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.